தேசிய தலைவன் பிரபாகரன் அவர்கள். அதனால் எதற்கும் பயப்படாதீர்கள். பயம் கோழைகளின் தோழன், பயம் வீரனுக்கு விரோதி. மரணம் என்கிற ஒரு துன்பத்திற்கு பயந்து பயந்து ஒதுங்கி நிற்பதுதான் 1 கோடி துன்பத்திற்கு காரணமாகி விடுகிறது என்பதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். அரசியல் ஒரு சாக்கடை, அரசியல்வாதிகள் எல்லாம் அயோக்கியர்கள், தேர்தல் பாதை ஒரு திருடர் பாதை என்று எல்லோரும் சொல்வார்கள். அரசியல் ஒரு சாக்கடைதான். எல்லோரும் மூக்கை பிடித்துக் கொண்டு கடந்து போனால் 300 ஆண்டுகள் அல்ல 3000 ஆண்டுகளானாலும் சாக்கடை நாறிக்கொண்டுதான் இருக்கும். யார் இறங்கி சுத்தம் செய்வது என்பதை என் முன்னே திரண்டிருக்கிற என் தம்பிகளே நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். தேர்தல் பாதை திருடர் பாதையானது ஏன்? நல்லவர்கள் விலகி நிற்பதால் முள்ளமாறி முடிச்சவிக்கி காவாலி பயல் கயவன் அந்த இடத்தை நிரப்பி நிற்கிறான் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். சுத்தம் சுகம் தரும் என்று எல்லா சுவற்றிலும் எழுதி கிடக்கிறதே. சொல்லுதல் யாருக்கும் எளிய என்று நம் பாட்டன் வள்ளுவன் பாடி வைத்திருக்கிறானே. சுத்தம் சுகம் தரும் சரிதான் ஐயா, இறங்கி எவன் கூட்டுறது? யார் இறங்கி கூட்டுவது? அது ஏன் நீங்களாக இருக்கக்கூடாது, நானாக இருக்கக்கூடாது என்பதை என் தம்பிமார்கள் சிந்திக்க வேண்டும். இவர்களுக்கு என்ன பிரச்சனை? இவருக்கு என்ன பிரச்சனை? இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள இருந்துட்டு எதையுமே செய்ய முடியாது. இந்திய அரசியல் சாசனத்துக்குள்ள இருந்து ஒன்றுமே செய்ய முடியாது. சரி, ஒண்ணுமே செய்ய முடியாது. என்ன செய்யலாம்? தனி நாடு அடைஞ்சிடலாம். இவர்கள் சொல்வது இந்திய அரசியல் சாசனத்துக்குள்ள இருந்து எதுவுமே செய்ய முடியாத போதே தனி நாடு எப்படி அடைவது? இந்திய அரசியல் சட்டத்திற்குள்ளிருந்து எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்வது எப்படி ஒரு புரட்சியாளனின் வார்த்தையாக, ஒரு போராளியின் முழக்கமாக இருக்க முடியும்? முடியாது என்பதே முட்டாள்களின் அகராதி. இதை எந்த புரட்சியாளனும் ஏற்க முடியாது. என்னால் முடியும், எவராலும் முடியாதது என்னால் முடியும் என்று என்பவனே சரியான புரட்சியாளனாக இருக்க முடியும். உலக புரட்சியாளர்களின் குறியீடாக நம்மிடையே வாழ்ந்து கொண்டு மறைந்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சேகுவேரா அவர்கள், நாங்கள் சாதாரணமானவர்கள் ஆனால் அசாதாரணங்களையே கனவு காண்பவர்கள் என்கிறான். எது நடக்க முடியாது, எது நடக்காது என்று நினைக்கிறீர்களோ அதை நடத்தி காட்ட துணிபவர்கள் என்று சொல்கிறான். எனது அன்பு தம்பிகளே, 4 அடி நீளம் தாண்டுவதானாலும் 5 அடி உயரம் தாண்டுவதானாலும் 10 அடி நடந்து 50 அடி தூரம் ஓடி பிறகுதான் தாண்ட வேண்டியிருக்கிறது, தவ வேண்டியிருக்கிறது. நாம் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம். ஆனால் நாம் தேர்தல் பாதைக்கு சென்று விட்டோம், திருடர் பாதைக்கு போய்விட்டார்கள் என்று சொல்லுகிறவர்கள் நின்றபடியே தவ வேண்டும் என்று சொல்கிறார்கள். பரவாயில்லை பெருமக்களே, நாங்கள் நடந்து ஓடி வந்து தவுகிறோம், நீங்கள் நின்றிடத்திலிருந்தே தவுங்கள். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். என்னை இந்த மண்ணில் அடிமைப்படுத்தியவன், என் உழைப்பை சுரண்டி கொளுத்து 1 ரூபாய்க்கு அரிசி வாங்கித்தான் சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் பிடிக்க முடியும் என்கிற வறுமை நிலையில் தள்ளியவர்கள், தொலைக்காட்சி இலவசம், வீடு இலவசம், மின்சாரம் இலவசம், அடுப்பு இலவசம், உடுப்பு இலவசம் என்று எல்லாம் இலவசமாக வாங்கி வாழ வேண்டிய வறுமை நிலையில் வைத்தவர்கள் எல்லாம் என்னை ஆயுதம் ஏந்தி அடக்கி ஒடுக்கி இந்த நிலைக்கு தள்ளவில்லை. பிறகு எப்படி? என்னுடைய வாக்கை வாங்கி வலிமையை பெற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியே எம்மை இந்த அடிமை நிலையில் தள்ளி இருக்கிறார்கள். என் அன்பான மக்களே, எனது வாக்கை பெற்று வலிமை பெற்றவர்களே என் மீது 2 முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பாய்ச்சினார்கள். எனது வாக்கை பெற்று ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றியவர்களே நான் செத்து விழுந்த போது வாக்கரிசி போட்டு வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனது அன்பு மக்களே, இந்த மண்ணில் நாம் ஏந்த வேண்டிய ஒரே ஆயுதம்
அறிவாயுதம். அரசியல் என்கிற அறிவாயுதம், அதுக்கான கருவி, வலிமை மிக்க கருவி நம்மிடத்திலே இருக்கிற கருவி வாக்கு என்கிற அந்த வலிமை மிக்க கருவி. உங்கள் ஆள் மனதுக்குள் நீங்கள் எழுப்ப வேண்டிய கேள்வி, நமது வாக்கு நம்மை ஆளவா, நமது வாக்கு நாமே ஆளவா என்பதுதான் நீங்கள் எழுப்பிக் கொள்ள வேண்டிய கேள்வி. தேர்தல் பாதை திருடர் பாதை என்று சொல்கிறவர்கள் தினமும் போராடுகிறார்கள். சாலை சரியில்லை, அரசாங்கம் போட வேண்டும் என்கிறார்கள். ஆற்று மணல் கொள்ளை போகிறது, தடுங்கள் என்கிறார்கள். ஈழத்திலே மக்கள் அவதி உறுகிறார்கள், அதை தலையிட்டு தடுங்கள் என்கிறார்கள். தொடர்ச்சியாக மீனவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள், அவர்களை தடுத்து பாதுகாத்து வையுங்கள் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் யாரிடத்தில் கேட்கிறார்கள்? ஆட்சி, அரசியல், தேர்தல் அமைப்பு முறையிலே வாக்கை வாங்கி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய ஆட்சியாளர்களிடத்திலே கேட்கிறார்கள். என் அன்பு மக்களே, கடவுள் நம்பிக்கையே இல்லாதவன் கடவுளிடத்தில் வரம் கேட்பது எப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமோ, தேர்தல் பாதையிலே நம்பிக்கையற்ற நீங்கள் அந்த தேர்தல் முறையிலே தேர்வு செய்யப்பட்ட அரசு எந்திரத்திலே எந்த அடிப்படையில், எந்த உரிமையிலே நீங்கள் போராடுகிறீர்கள்? இந்திய நாட்டுக்குள்ளேருந்து ஒன்றும் செய்ய முடியாது. சரி, எல்லாரும் தூக்கு போட்டுத்தங்க செத்துடலாமா? எல்லாரும் சோத்தில் வசதி வச்சுன்னு செத்துடலாமா? என்னது இது? என்னடா இந்திய நாட்டுக்குள்ளேருந்து மலையாளி எனக்கு தண்ணி தர முடியாதுன்னு மறுத்துற முடியும், கனடா எனக்கு தண்ணி தர முடியாதுன்னு மறுத்துற முடியும், நான் அவனுக்கு மின்சாரம் தர முடியாதுன்னு மறுத்துற முடியாதா? என்னது? நான் சொன்னேன் தேசிய பாதுகாப்பு. என் மீனவனை அடித்தால் உன் மாணவனை அடிப்பேன் என்று நான் சொன்னேன் தேசிய பாதுகாப்பு. இதே இந்த நாட்டை ஆளுகிற தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் சொன்னால் தேசிய பாதுகாப்பு இருக்காது. ஒரு தடவை அவர் சொல்லியிருந்தானா ஒரு மீனவனையும் சிங்களம் தொட்டிருக்க மாட்டான். அவர் அடிக்க வேண்டியதில்லை, சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தா நாங்கள் அடிச்சிருப்போம். இறுதியாக இந்திய கடல் எல்லையிலே மரணித்த என் தம்பி ஜெயராசு வீட்டுக்கு நான் போனேன், நானும் என் தம்பிகளும். அந்த அம்மாவை கட்டி அணைத்து ஆறுதல் சொல்லும்போது அந்த தாயின் இடத்துல சொன்னாங்க, போதும்பா, இந்த உசுராவது கடைசியாக இருந்துட்டு போகட்டும், போதும், இனிமே யாரும் சாகாம நீ பார்த்துக்கணும். நான் என்ன பார்த்துக்கிறது, என்கிட்ட என்ன இருக்கு? ஆனாலும் என் தாயின் ஆதங்கம் தடு. வழி எங்கும் சந்திக்கிற என் தம்பிமார்கள் அண்ணா நிர்வாணப்படுத்தி அடிக்கிறாங்க. 10 நாளாச்சு கடலுக்குள்ள போய் தொழில் செஞ்சு போகல. ஒரு தம்பி சொல்றான், நீ பிரபாகரனாக மாறி நாங்கள் எல்லாம் விடுதலை புலிகளாக மாறுகிறோம். ஆள் மனதில் இருக்கிற வழி அறிவார்ந்த தமிழ் சமூகமே, எலும்பும் நரம்பும் ரத்தமும் சதையும் இல்லாத புழு அடித்தால் வெடித்து துடித்து தன் எதிர்ப்பை காட்டி போராடுகிறதே. பூனை தப்பிக்க வழியின்றி கதவை சாத்திவிட்டு அடித்தால் பூனை கூட புலியாக மாறி பாய்கிறது. புழுவுக்கும் பூனைக்கும் இருக்கிற குணம் மரத்தமிழ் மரவனுக்கு இருக்காதா என்பதை அறிவார்ந்த தமிழ் சொந்தங்களே நீங்கள் தான் உணர வேண்டும். இதெல்லாம் என்னது எழுதுறது? கருணாநிதி அவர்கள் வரிப்புலி இனமே வா, சிங்கநிகர் இளங்கனே வா, புறநானூற்று தமிழனே புறப்பட்டு வா, நேரா வேலூர் சிறைக்கு போ. கேவலம்டா, கேவலம்டா. அது இப்படி எழுதி எழுதி பாடி பாடி முன்வரிசையில் இருந்து கேட்டு முறுக்கேறி வந்தவன் தானையா இந்த சீமான். இன்னைக்கு திமிரி எழுந்து திருப்பி அடிப்பேன்னா சட்டம் போயிடுச்சு, ஒழுங்கு போயிடுச்சுன்னு உள்ளதுக்கு போட்டா என்ன அர்த்தம்? சிங்களம் கோபப்படுற மாதிரி பார்த்துக்கிறாது என்றியல அவன்கிட்ட சொல்லு, அந்த ஈன நாய்கிட்ட சொல்லு, நீ 1.5 கோடி, நான் 12 கோடி தேசிய மக்கள் நாங்க சொல்ல, அவன்கிட்ட சொல்லு. நான் சொன்னதே வலிச்சிருச்சுன்னா அடிச்சா எப்படி இருக்கும் நினைச்சு பாரு. புத்தபிக்கு 2 பேரை அடித்த உடனே அங்கேருந்து தூதர் ஓடி வர்றான். ஏண்டா 538 மீனவன் அடிச்சுக்கானடா, ஒருத்த ஓடி வந்தீங்களாடா என் வீட்டுக்கு, ஒருத்த ஓடி வந்தீங்களாடா. என் தம்பி திலீபன் சொன்ன மாதிரி உங்களெல்லாம் கட்டு மரத்தில் கட்டி வச்சு மீன் பிடிக்க அனுப்பணும்டா.
உங்களையெல்லாம் உள்ளே போங்கடா அப்படின்னு. எங்கள் ஐயா எங்கள் வீரப்பன் இல்லை. இல்லை இருந்திருந்தா அவங்களெல்லாம் தூக்கி உள்ளே வச்சு கடலில் மீன் பிடிக்க போங்கடான்னு தள்ளி விட்டுருப்பான். அது தப்பிச்சிட்டிங்க. எத்தனை நாளைக்கு இந்த இனம்? தம்பி முத்துக்குமாரா, நீ ஏற்றி வைத்த நெருப்பை இதயத்தில் சுமந்து நிற்கிறேன் ஓ அண்ணன். எந்த லட்சியத்திற்காக நீ உயிர் நீத்தியோ அந்த லட்சியத்தை அடையும் வரை நான் உறங்கப் போவதும் இல்லை, ஓயப் போறதும் இல்லை. என் தலைவன் என் அண்ணன் பிரபாகரனிடத்தில் நான் சொன்னேன், இந்த இனத்திற்காக நீ இவ்வளவு அர்ப்பணித்து போராடுகிறியே அண்ணா, இந்த இனம் உன்னை புரிந்து கொள்ளவில்லையே, இந்த இனம் உனக்கு துணையாக இல்லையே, இந்த இனம் உன்னை தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறதே என்று சொன்ன ஒரே வார்த்தை, பாவம் மக்கள். பாவம் நம் மக்கள், பாவம் அப்பா என்று சொன்னார். அந்த பாச தலைவனை இந்த உலகம் பயங்கரவாதி என்று பழி சொல்லுகிறது. தம்பி, உன்னை கூட இந்த உலகம் தமிழ் தீவிரவாதி என்று தானடா சொல்லுகிறது. என்னை கூட இந்த மண் தமிழ் பாசிஸ்ட், தமிழ் சாவனிஸ்ட், தமிழ் தீவிரவாதி என்று தானடா தம்பி சொல்லுகிறது. இதையெல்லாம் ஒழித்து துடைத்து தூர எரியாதவரை நானும் என் தம்பிமார்களும் என் தாய் தமிழ் உறவுகளும் ஓயப்போவதில்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என் அருமை தமிழ் சொந்தங்களே. தமிழீழ மண்ணில் நம் தாய் தமிழ் உறவுகள் சிந்திய கண்ணீருக்கும் இரத்தத்திற்கும், இந்திய கடல் எல்லையிலே என் மீனவ தமிழ் சொந்தங்கள் சிந்திய கண்ணீருக்கும் இரத்தத்திற்கும் சிங்களன் பதில் சொல்ல வேண்டிய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை என் அன்பு தமிழ் மக்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். வரும் ஒரு சின்ன பையன் சீமா, அப்படிதான் நினச்சிக்கலாம். சின்ன பையன் சீமா ஏன் சிங்களம் ஒருத்தன் கூட தூங்க முடியல, அவனுக்கு தூக்கம் வரல. முடிவு பண்ணிட்டான், இவனை கொன்னாத்தான்னு. உங்கள் மொத்த பேரையும் கொன்னாதான்டா நான் சாவேன். நீ நினச்சிக்கிருக்க, நீ நினச்சிக்கிற. நீ அவன் நினைக்கிறான், இவன் எப்படா இந்த மண்ணில் இருந்து எப்படி ஈழம் அடைகிறான்னு. 5 வருஷம் பொறுத்துரு. என்னென்ன வித்த காட்டுறேன் பாடுறா, நீ என்னென்ன வித்த காட்டுறேன்னு பாடுறா. நீ நினச்சிக்க, நீ சாதாரணமான ஆளுகள் என்னங்க. என்னடா என் தம்பி பேரறிவாளன் எனக்கு எழுதியதில், உயிர் உள்ளவர்கள் சொல்லுகிற கருத்துக்களுக்கு நீ குழப்பம் அடையாதே அண்ணா. நம் இனத்தின் விடுதலைக்காக உயிர் நீத்த 40,000 மாவீரர்களின் கனவு உன்னை வழிநடத்தட்டும் என்று சொன்னான். எப்போவும் அறிவுபூர்வமாக சிந்தித்து நீ உணர்வுபூர்வமாக செயல்படுத்து என்று என் இதயத்தில் எழுதி வைத்தான். என்னங்களெல்லாம் உணர்ச்சி வசப்படுற கூட்டம், கோவப்படுவாங்க, கத்துவான்னு. என் அன்பு மக்களே, இது எனது கோபம் அல்ல. என் மக்களே, என் தாய் தமிழ் உறவுகளே, இது தனிப்பட்ட சீமானின் கோபம் அல்ல. 2000 ஆண்டுகளாக என் இனம் தேக்கி வைத்த கோபம் என் தமிழ் சொந்தங்களே. ஆண்டாண்டு காலமாக என் அன்னை தமிழினம் அடிபட்டு மிதிபட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு தூக்கி வந்த கோபம் என் அன்பு மக்களே. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புதிதாவா சீமான் சாக போறான்? 2009 மே 18 செத்துட்டான். இப்போ எப்படி இருக்கிறான்? இரவல் மூச்சு. யாருடைய மூச்சு? என் தம்பி அப்துல் ரவூப், என் தம்பி முத்துக்குமார் விட்டு சென்ற மூச்சு. என் மொழிக்காக, என் இனத்திற்காக உயிர் நீத்த எண்ணற்ற தியாக மறவர்கள் சுவாசித்த மூச்சை விட்டு சென்றார்களே, அந்த மூச்சில் இந்த சீமான் உயிர் வாழ்கிறான். அது வெப்பம் தெரிக்கத்தான் செய்யும், எதிரிகளை எரித்து பொசுக்கத்தான் செய்யும். திடீர்னு ஆளாளுக்கு எனக்கு அறிவுரை, ஆளாளுக்கு கருத்து.
கருத்து சொல்வது போல கழுத்தை நெரிக்கிறாங்க, கொஞ்சுவது போல என்னை கொலை செய்ய துடிக்கிறாங்க. என்னடா எனக்கு புதுசாக கருத்து சொல்கிறீங்க? எனக்கு நான் தாண்டா சுவாசிப்பேன், நீங்கள் சுவாசிக்க வேண்டியதில்லை. என்ன என் பாட்டன் வள்ளுவனே எங்கள் அப்பத்தா அவ்வையும் தாண்டி எனக்கு அறிவுரை சொல்லிட போகிறீங்க? 2000 வருஷமாக கருத்து தாண்டா சொன்னீங்க. களத்தில் நிற்க ஒருவன் இந்த மண்ணில் துணிந்து வந்தது உண்டா? எவனாவது உண்டா? கவியரங்களையும் கருத்தரங்குகளிலும் கட்டுரைகளையும் பேசிக்கொண்டிருந்த தமிழ் தேசிய விடுதலை பெரும் கடலாக திரட்டி நிறுத்தி இருக்கிறதே நாம் தமிழர் கட்சி. பிரபாகரன் என்று பெயரை சொல்ல பயந்து திரிந்த தமிழ் மண்ணிலே பிரபாகரன் என் அண்ணன், பிரபாகரன் என் தலைவன் என்று உயிர் சிலிர்த்து முறுக்கேற்றி முழங்கி என் தமிழ் தம்பிகளை திரட்டி நிறுத்தி இருக்கிறேன். என்னடா இந்த நாட்டில் என்னடா பண்ணிடுவீங்க? எல்லாம் எவ்வளவு பெரிய குற்றத்துக்கும் ஒரே தண்டனை தாண்டா, மரண தண்டனை. அந்த மரணத்திற்கே துணிஞ்சு நிற்கிற நாங்க எதுக்கும் பயப்பட போறதில்ல. நினைச்சிட்டு இருக்க நீ? எங்கள் நாட்டை மீட்கிற போராட்டத்திலே, அந்த உரிமை போரிலே உயிர் நிற்க துணிந்தே களத்திலே நிற்கிறோம். என்ன பெரிய விஷயம்? நீ எல்லாம் நினச்சிக்கிறதான்னு போய் எங்கள் அப்பன்ட்ட ஆத்தாட்டம் கேட்டுப்பாரு. ஒரு கூரை வீட்டில் என்னை இருட்டில் கூட்டி கொண்டு உட்கார வச்சுட்டு, பயப்படாத, வண்டியில் போகும்போது அருவா கம்பு இல்லாமல் போயிடாத, அப்படி ஏதாவதுன்னா 2 பேரை முதல்ல நீ வெட்டிடுன்றான் எங்கள் அப்பன். நீ என்னமோ பிக்காளி பெண் நினச்சிக்கிறான் இவனுங்க, மிரட்டான் பயந்துருவன்ட்டு. 100 பேரையாவது கொண்டுட்டு தான் சாவனே ஒளி நீ சாதாரணமாக செத்துருன்னு நினைக்காத நீ. அவனு அதெல்லாம் விரும்புறதில்ல. ஏன்னா தந்தை பெரியார் அவர்கள் சொல்லித்தந்த மனித நேயமும் என் தலைவர் அவர்கள் எனக்கு போதித்த அன்பும் ஒரு சிறந்த ஜனநாயகவாதியாக இந்த மன்றத்தில் எங்களை நிறுத்தி இருக்கிறது. இல்லைன்னா என் தம்பி முத்துக்குமார் அவன் மனசில் இருந்த கோபத்துக்கு நெருப்பு எரிச்சிட்டு யாராவது ஒரு காங்கிரஸ்காரரை கட்டி பிடிச்சிருக்க மாட்டானாடா? ஏன்? அவன் உண்மையான ஜனநாயகவாதி. தமிழர்களைப் போல ஒரு ஜனநாயகவாதி நீங்கள் யாராவது கண்டதுண்டா? ஆனாலும் பைத்தியக்கார பயலுக்கு பிறந்த பைத்தியக்கார பயலு எங்களை பயங்கரவாதின்னு சொல்லி தருவாங்க. சில லூசுக கிளம்பிருச்சு, அதிமுக ஆதரிக்கிறான், அதிமுக ஆதரிக்கிறான், அதிமுக ஆதரிக்கிறான். என்னடா என்னமோ நான் புதுசாக ஆதரித்து ஜெயலலிதா அவர்களை முதலமைச்சராக்க போகிற மாதிரியே பேசிட்டுக்கிறேன். 2 தடவை ஓட்டு போட்டு அந்த அம்மாவை 10 முறை 10 ஆண்டுகள் ஆள வச்சிருக்கீங்க. அந்த 2 தடவை நான் ரெட்டலைக்கு ஓட்டு போடலடா, ஓட்டும் கேட்கலடா. பைத்தியக்காரங்களா? அதிமுக ஆதரிக்கிற, அதிமுக ஆதரிக்கணும் பதறி துடிக்கிற என் பாசத்திற்குரிய தமிழ் உறவுகளே, ஈழத்திலே என் தேசிய தாய் எங்க அம்மா பார்வதி சாக கிடக்கிறாடா. ஒருத்தம் பதறீங்களாடா இந்த நாட்டில்? அயோக்கிய பயல்களா, ஒருத்தன் துடிச்சிங்களாடா? இன்னும் என் அக்காவும் தங்கையும் அம்மனமா நிற்கிறார்களாடா, ஒருத்தன் கதறீங்களாடா? கேரளா என் தம்பி திருமலைகிட்ட என் தங்கை கயல்வெளிகிட்டையும் 5 வயசு குழந்தைகிட்ட சாப்பிட்டியாக என்று கேட்க, நேற்று ராத்திரி சாப்பிட்டது மாமா என்று சொல்றாராடா. 2 நாள் பட்டினி இருக்கலாடா பச்சை குழந்தை. பதில் இருக்காடா அந்த நாட்டில்? வந்துட்டாவது அயோக்கிய பயல்களா? ஆதரிக்கிறான் ஆதரிக்கிறான் ஆதரிக்கிறான். என்னடா நான் சின்ன பையன்டா, ஆதரிச்சா உனக்கு என்னடா? ஏன்டா உனக்கு ஆதரிச்சா? பயம் பயம். ஆதரிக்கிறார் ஆதரிக்கிறார் என்னது? நான் அதிமுகவை ஆதரிக்க கூடாது என்று சொல்கிற நீ கருணாநிதியும் காங்கிரஸையும் ஆதரிக்கிறாய். அதான் உண்மை. நான் சொன்னா அதிமுக ஆதரிக்கணும்? சன் டிவி சொல்லிச்சுரா, நானா சொன்னேன்? முட்டாப்பயலு எனக்கிட்ட கேள்றா, நான் ஆதரிக்கிறேன்னா இல்லையா? நேர்மை இருந்தா உண்மை இருந்தா எனக்கிட்ட கேட்கணும். எனக்கு வாய் இருக்கு, நான் பேசுவேன். என் தம்பி உனக்கு அண்ணன் சோறு வைக்கிறேன்னு கேட்டே, என் இனத்துக்கான உரிமையவே போராடி பெறணும்னு நினைக்கிறேன்னா எனக்கான உணவை கேட்டு பெற மாட்டேனா? சும்மா இரு அப்படிம்பேன். என்கிட்ட கேட்கணும் நேர்மை இருந்தா. ஆதரிக்கிறேன்னா கேட்குறது. பிரபாகரனை தூக்கில போட சொன்ன ஜெயலலிதாவை ஆதரிப்பதா என்கிட்ட கேட்கிறான். பிரபாகரனை தூக்கில போட சொன்ன ஜெயலலிதாவை ஆதரிக்கவில்லை, ஆனால் என் இனத்தை தூக்கில போட்ட காங்கிரஸை எதிர்க்கிறேன். இதுதான் என் நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டை எவன் எதிர்க்கிறானோ அவனையும் எதிர்க்கிறேன். அதான்டா என் நிலைப்பாடு. ஆதரிக்கிறாரு ஆதரிக்கிறாரு ஆதரிக்கிறாரு. பயம்.
நீ 60 தொகுதி இல்ல 120 தொகுதியில் நின்னாலும் உன்னை தோக்கடிப்பேன். ஏன்னா என் வார்த்தையில் சத்தியம் இருக்கு. என்னை பெற்றவர்கள், என் உடன் பிறந்தவர்கள் என்னை நம்புவார்கள். என் ஆள் மனதில் எரிகிற கோபம் என் தம்பி முத்துக்குமார், என் அன்பு தம்பி அப்துல் ரவீப்பின் உடலில் இருந்த நெருப்பு. அது என் இனத்தின் எதிரி, இனத்தின் துரோகியை எரித்து சாம்பலாக்கும். இது சத்தியம். எழுதி வச்சுக்க. நீ என் இனத்தின் நலன் தவிர வேற எந்த நோக்கமும் எனக்கு இல்ல. பெட்டி வாங்கியிருப்பேன், அதெல்லாம் உங்க பழக்கம்டா, உங்க பழக்கம்டா. வாங்கி வாங்கி பழகிட்டு இல்லை. தன்னை போல் பிறரை நேசிப்பாய் அப்படிங்கிறதா தன்னை போல என்னை நேசிக்கிறான். பிரபாகரன் தம்பி பிச்சை எடுத்து செத்தாலும் சாவனை ஒளிய ஒரு பயில்ட்டும் கையேந்தி நிற்க மாட்டேன். அதை நீ புரிஞ்சுக்க. என் மாமன் இந்த கூட்டத்தை நடத்திருக்காரு. கூட்டம் முடிஞ்சு